மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அடுத்த 5 வருஷங்கள் ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்கும். வாழ்க்கையில மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு உழைப்பு தான் உயர்வை கொடுக்க போகுது. அடுத்த 5 ஆண்டுகள் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ, மகர ராசி என்பவர்கள் கண்ணை மூடிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறம். ஏன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசிக்கு அடுத்த 5 வருஷம் 2026 30 வரைக்கும் என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமா இருக்கணும்? மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அடுத்த 5 வருஷங்கள் ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்கும். வாழ்க்கையில மிக மிக கஷ்டமா பட்டவர்கள், அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு கேட்டா மகரம் தான். அவ்வளவு கஷ்டம். லாஸ்ட் ஒரு 7.5 years பாத்தீங்கன்னா 7 சனியில சாம்ராஜ்யமே போயிடுச்சு சார். நான் சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல பெரிய லெவல்ல பண்ணேன், 2 வீடு வாங்கினேன், 2 கார் வாங்கினேன், அப்படியே டோட்டலா கடன்ல மாட்டிட்டாங்க. வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை. வீடு வித்தா கூட பிரச்சனை இல்லை சார், வீடு விற்க முடியல, வண்டி விற்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் மகர ராசி என்பது இருக்காங்க. அந்த நிலை அப்படியே டோட்டலா மாறக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப வருடம் தான் இது. இப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க இவங்க. அதற்கான ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகள் கண்டிப்பா சிறப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நார்மலா மார்க் எடுக்கிறவங்களோ ஒரு 10 மார்க் அதிகமா வாங்குவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு கோர்ஸ் கிடைக்கும். இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாம் இருந்து கூட பாத்தீங்கன்னா அதுக்கான லோன் பேங்க்ல அப்பா கிடைக்கல சார், லோன் தரமாட்டேன்ட்டாங்க சார். கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் லோன் கொடுக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு சொல்றவங்க நிறைய மகர ராசி மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும். வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டிலே பர்மனண்டா செட்டில் ஆகலாம், வெளிநாட்டிலே அங்கேயே நிறைய பேர் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பர்மனண்டான வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல பர்மனண்டா அங்கேயே ஸ்டே பண்ணி நான் 10 வருஷமா இருக்கேன் சார், 40 வருஷமா இருக்கவங்களே கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துரும். அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ உண்டு. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்குமே கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அங்க போயிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு, அங்க இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு. அங்க இருக்கவங்க பயங்கரமான பிரச்சனைல இருக்காங்க. ஏன்னா நம்ம தான் நிறைய ஜாதகம் பாக்குறதுனால, வெளிநாடு ஜாதகம் பாக்குறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப வருடம் தான் 2026.
அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பெரிய லெவலுக்கு போகலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு. முக்கியமாக மகர ராசி என்பது நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் சார். ஆமாம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் சார். நான் உண்மைதான் அது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வாசலில் கடன்காரன் நிற்கிறாங்க சார். நான் வேற அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன், என்னை மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க, சண்டை போடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு, இப்படி சொன்ன மகர ராசின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த 2026 கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் குறையும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பண வரவுகள் வரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க கடனை கட்டுவாங்க. வாழ்க்கையில் பழைய மாதிரி உயரத்துக்கு வருவதற்கான அடுத்த 5 ஆண்டுகள் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா குருவுடைய அப்படியே அடுத்த பயிற்சி எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 7.5 சனிலேருந்து அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ எல்லா சைடுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பெரிய லெவலில் பண்ணலாம். திருப்பியும் நான் சொல்கிறேன், மகர ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு உழைப்பு தான் உயர்வை கொடுக்க போகுது. நம்ம எல்லாம் உழைச்சோம், என்ன நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு அமைதியாக இல்லாமல் இவங்க ரியலாக உழைக்கக்கூடிய ஆண்டுகள் அடுத்த 5 ஆண்டுகள். அடுத்த 5 ஆண்டுகள் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும், கடன் இருக்கட்டும், பிரிவினை இருக்கட்டும், தொந்தரவுகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி சைடில் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறேன், என் வேலையை பார்க்க போகிறேன், வேலையில் என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிக்க போகிறேன் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே 7.5 வருஷத்தில் கடந்த கஷ்டங்களுக்கு அப்படியே 3 மடங்கு டெவலப் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. என்னன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஒரு 7.5 வருஷம் சும்மா இல்லையே சார், அடி வாங்கி நொந்து எல்லா இடம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் சார். நான் என்ன சார் பண்றது, பண்ணாம இல்ல, பட் ஆனா ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது கெட்ட நேரம், அதனால அப்படி இருக்கு. அதே மாதிரி எப்பவும் இருக்காது இல்லையா? இப்ப நேர காலங்கள் இவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த டைம்ல அவங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதுக்கப்புறம் தான் இவங்க ரியலாவே லைஃப்ல டெவலப் ஆக போறாங்க. அது திருமணமா இருக்கட்டும் சரி, குழந்தை பேரா இருக்கட்டும். நிறைய மகர ராசியினர் டைவர்ஸ் ஆகி அடுத்த கல்யாணத்துக்கு பண்ண கூட முயற்சி பண்ண நடக்கல. அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க. சார் எனக்கு குழந்தை பிரச்சனைலாம் ஃபர்ஸ்ட் குழந்தைலாம் ஒரே வருஷத்துல பிறந்துருச்சு, அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணாங்க நடக்க மாட்டேங்குன்னு வருத்தப்படுற நிறைய மகர ராசி என்பதற்கு அடுத்த குழந்தைகள் கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்தே பிறக்க ஆரம்பிக்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய பேருக்கு செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி என்பது கண்ணை மூடிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறம். ஏன்னா மகர ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வாய். காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் அவரா இருக்கிறதுனால இவங்க யாரெல்லாம் மகர ராசி என்பவர்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களோ பெரிய உயர்வை சந்திச்சிருக்காங்க. இல்ல சார் இடத்துல போட்டுதான் சார் நான் லாஸ்ட் 7 வருஷம் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா அது ஒரு கெட்ட நேரம். ஆனா அந்த இடம் தான் அவங்கள உயர்த்த போகுது. சொத்து சம்பந்தமான விஷயங்களை மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். உதாரணத்துக்கு ஒரு இடம் விற்கல வச்சுக்கோங்களேன், நல்லதுன்னு நினைச்சுக்கணும் இவங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அது பன்மடங்கு உயர்ந்து விற்க போகுது, நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. அப்ப கண்டிப்பா பெரிய லெவல்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. உழைப்பே உயர்வு அப்படின்னு நினைச்சு அந்த தாரக மந்திரத்தோட மற்றதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு இவங்க லைஃபை ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உயர்வு கண்டிப்பா வந்தே தீரும். ஓகே, இவங்க தொழில்ல மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கு உறுதுணையா இருக்கும். இம்மீடியட்டா பண்ணலாம், நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆல்ரெடி. நீங்க ஒண்ணுங்க ஜூன் மாசத்துல இருந்து மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இவங்க செஞ்சது எந்த இடத்துல தப்பு பண்ணாங்கன்னு இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. ஐயோ தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணி தான் மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த தப்பு பண்ணதுனால திருப்பி அந்த தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் உண்டு, ஜெயிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. சூப்பர் சார். மகர ராசிக்கு அடுத்த 5 வருஷம் அமோகமா இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான விஷயம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும்
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை வாஸ்து கற்றுக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோவில் இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.